ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ ஹவுஸ் த ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்க்ளூடிங் மீ அப்படி தான். இவ்வளோ நாள் நம்ம வெறுத்தனமாக படிச்சுட்ருப்போம். பட் ஆனால் எக்ஸாம் வரும்போது தான் நமக்கு ஒரு லேக்கே ஆகும். நம்ம இப்போதைக்கு படிக்க மாட்டோம், புக் எடுக்க மாட்டோம், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அப்படியே ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து என்னமோ நம்ம மட்டும் தான் இந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸ்பெஷலி எனக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம லோவாக ஆகாமல் நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வருது. இப்போ ஒரு செகண்ட் வந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம், நம்ம டெஸ்ட்லாம் போடுவோம், எந்த டெஸ்ட்லேயுமே நல்ல மார்க்கே வராது. அது போக வந்து வீட்லேயும் டைம் கிடைக்காது. ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அட்டன் பண்ணணும். இல்லைனா அதுக்கும் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹைப்பாக, நமக்கு வந்து அப்போ தான் ரொம்ப ஹைப்பாக இருக்குது, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. பட் ஆனால் தட் மீன்ஸ் வி கான்ட் டூ எனி திங். அந்த மாதிரி இருக்குது. இப்போது சூழ்நிலை வந்து அப்படி இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணி ஓவர் கம் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிறது தான். இப்போ டூ நோ ஆர் ரெகுலேட்டர். என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம படித்தா மட்டும் தான் மார்க் எடுக்க முடியும். கரெக்ட் தானே? நம்ம இப்போ பண்ணாமல் விட்டுட்டு ஸோ ஜூலை 12க்கு அப்புறமோ ஜூன் 15க்கு அப்புறமோ உட்காந்து யோசிச்சோன்னா வேஸ்ட்டு. ஸோ டூ நவ் ஆர் ரெகுலேட்டர், இதுதான் விஷயம். இப்போ பண்ணு, இல்லைன்னா நீ அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ளூடிங் மீ, நானும் இதாக பண்ணணும். இனிமேல் உட்காந்து புக்கை தூக்கி வச்சுட்டு மடமடன்னு படிச்சுட்டு இருக்கிறதுலாம் வேலையே கிடையாது. அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹாவ் கோயிங் டு ஸ்டடி அப்படிங்கிறதா. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா உட்காந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட்ஸில் ஃபுல்லாக புக் இருக்கும். பட் ஆனால் எல்லா புக்கையும் உங்களால் இப்போதைக்கு எடுத்து படிக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட்டு என்ன ஒரு 10 நோட் வச்சுருப்பீங்களா, நோட்ஸு அந்த மாதிரி 10 நோட் வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் எடுங்க. தமிழுக்கு ஒரு புக் வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் எடுங்க. மேக்ஸுக்கு ஒரு புக் வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் எடுங்க. ஸோ போதும், இந்த புக்ஸ் மட்டும் போதும். வேறு நிறையெல்லாம் புக்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ ஸ்விட்சிங் மெட்டீரியல், இந்த புக்கு படிப்போமா, அந்த மெட்டீரியல் படிப்போமா, இந்த மெட்டீரியல் படிப்போமாங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கே வரவே வேணாம். புக்ஸில் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் உட்காந்து நம்ம இனிமேல் உட்காந்து ரீட் பண்ணிலாம் படிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நோட்ஸ் ஓரியன்டாக போயிடணும். நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன நோட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது போதும். அது படிக்கும் போதே உங்களுக்கு கிளாஸில் என்ன நடத்துனாங்க, யூடியூப் கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துருந்தோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நோட்ஸ் ஓரியன்டாக போயிருங்க. ஸோ உட்காந்து மெட்டீரியல் ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஓகேவா? ஸோ செகண்ட் திங் வந்து என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்காங்க. யூடியூப்பில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்கள். ஸோ உங்களால் முடிஞ்சால் வீடியோ அனலைசஸ் பாருங்கள். பெட்டர் வீடியோ அனலைஸ் பார்க்குறது. பட் ஆனால் அதுக்கு டைம் இல்லை. இப்போ குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் 1ன்னா நீங்கள் உட்காந்து வீடியோ பார்த்து நீங்கள் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் குரூப் 2, குரூப் 4னா ஓகே, யூ கேன் டூ தட். அந்த மாதிரி வீடியோ அனலைசிஸ் கிளாஸ் பார்க்கும்போது ஒரு கொஷினுக்கே நமக்கு 4-5 ஆன்சர்ஸ் கிடைக்கும், 4-5 கொஷின்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது வீடியோ அனலைசிஸாக பார்த்தீங்கன்னா பெட்டர், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ குரூப் 1க்கு படிக்கிறவங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு படிங்க. ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படி மனப்பாடம் பண்ணுங்கள். வேறு வழியே கிடையாது. நமக்கு வந்து எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்ஷன்ஸில் நம்ம ட்விஸ்ட்டாக தெரியுமா, மேபி நமக்கு ஏயும் தெரியும், பியும் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி கிளாரிஃபை ஆகும் அப்படின்னா, நீங்கள் போய் அடிக்கடி ஆப்ஷன்ஸோடு நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் we can understand. ஓகே, இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, இப்படிலாம் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க, இதை ஓகே, இதை இப்படி பண்ணிடலாம், இப்படி ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம அப்படி கொஷின் பேப்பரில் பார்த்தது கூட, மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தது கூட ரெஃப்ளெக்ட் ஆகலாம். பட் ஒன்று வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, லைக் பேட்டர்ன் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலாம். இப்படிலாம் கேட்டாங்க, இதே மாதிரி தான் இப்போவும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேக்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ஃபேக்ட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸ்டெப் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் 1ன்னா 40 கொஷின்ஸ், நமக்கு 50 கொஷின் எக்கனாமி அண்ட் யூனிட் 9 இந்த மாதிரி கம்பைனில் வந்து வருது அப்படின்னா, நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் உட்காந்து நிறைய பார்க்கலாம். நிறைய வீடியோஸில் இப்போ தான் லாஸ்ட் மினிட்ல நிறைய யூடியூப்பில் வந்து
கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டார்கெட்டட் ஒரு யூடியூப் கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு 6 to 7 வீடியோஸ் அப்படியே பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்படியே நேம்ஸ் எல்லாம் வந்துச்சு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. டிஎன் பட்ஜெட்டு, எக்கானமி சர்வே, ஸ்கீம்ஸு, பொலிட்டிக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு செலக்டிவாக இதெல்லாம் கொஷின்ஸ் வரும். இப்போ நீங்கள் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா எதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எக்கனாமி சர்வேல வந்து கண்டிப்பாக வரும். தமிழ்நாடு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக இப்போ இந்த திரௌபதி முர்மு வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, ஸோ நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஸோ இந்த மாதிரி டார்கெட்டடாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் யூடியூப்பில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின், இப்போ இந்த கம்ப்ளீஷன் இப்படி தான் பண்ணணும். நோட்ஸ் கூட அப்போ பார்த்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அதுக்கப்புறம் தான் நம்ம நோட்ஸுக்கே வரும். ஏன்னா நம்ம நோட்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு டைமே எடுக்காது. பட் ஆனால் நம்ம இப்போ யூடியூப்பில் போய் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். யூடியூப்பில் போய் நம்ம டைம் எடுத்து தேடுறதுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, எந்த டெலிகிராம் சேனலில் போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம போய் தேடி படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. ஓகேவா? ஸோ நம்ம நோட்ஸ் வந்து நம்ம நோட்ஸில் தான் இருக்கும். ஏன் நான் நோட்ஸை தேர்டாக போட்டிருக்கேன், ஸ்டெப் தேர்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதுவும் கொஞ்சம் நோட்ஸில் எழுதுவீங்க. எந்த டாபிக் ரிலேட்டட், இப்போ எக்கனாமி ரிலேட்டடாக இருந்தால் எக்கனாமி நோட்டில் எழுதுவீங்க, பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இருந்தால் பொலிட்டிக்கல் நோட்டில் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எழுதுவீங்க. அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் அனலைசஸ்லையுமே வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிக் யூர் ஹேண்ட் நோட்ஸ் ஒரு எக்கனாமி நோட்ஸ். அப்படின்னா என்னென்னா நீங்களே போய் யூடியூப்பில் வீடியோ பார்த்தோ புக்கை ரீட் பண்ணியோ எழுதுகிற நோட்ஸாக இருந்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ மேம்ஸோ சாரோ எழுதி போட்டு அதை அப்படி காப்பி பண்ணி நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்களா, அந்த நோட்டாக இருந்தாலும் ஓகே தான். எனிதிங் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் நோட்ஸில் ஸ்டிக் ஆகிக்கோங்க. அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒன்லைனர் ஃபேக்ட் ஏதாவது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேணுன்னா நாட் 6th 7th 8th அப்படி படிக்காமல் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் வந்து நமக்கு வந்து ஒன்லைனர் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாலிட்டியில் உள்ள ஒன்லைனர் நோட்ஸ் மட்டும் படிங்க. அதே மாதிரி எக்கனாமியில் ஏதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒன்லைனர் நோட்ஸ் இருக்குன்னா கோ வித் இட். ஒன்லைனர் நோட்ஸ் இருக்குன்னா ஒன்லைனர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை படிங்க. கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குது. இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த கொஷினில் நீங்கள் தப்பாக ஒரு 10 கொஷின் ரைட்டாக போட்டால் 10 கொஷின் தப்பாக இருந்திருக்கும்ல, அதையும் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து இதை இப்போ பண்ணாமல் விட்டோம்னா நாளைக்கு ஏதாவது டூ நோ ஆர் ரிகல்ட் லேட்டர் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்காம விட்டுட்டோம்னா, ஒருவேளை இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருந்தா அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், சார் இந்த கொஷின் தான் கேட்டிருந்தான், இன்ஸ்டியூட்டில் கேட்டிருந்தான், அந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டிருந்தான், இந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டிருந்தான், இந்த யூடியூப்பில் போட்டிருந்தான், பட் நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமே, அப்பயே பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஷின் பேப்பர்ஸு, ஒன்லைனர் ஃபேக்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற எப்படி சொல்கிறது, ஏதோ அமிர்தம் மாதிரி தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதாவது புல்லட்டில் வந்துகிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ புக்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் வந்து போகவே போகாதீங்க. நியூ புக்ஸ் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஜஸ்ட் ஃபார் குரூப் 1 அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நோட்ஸை உட்காந்து ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எக்கனாமி, நாளைக்கு ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஐஎன்எம், அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜியோகிரஃபி அப்படின்னு ஒரு 10 days தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 7 days வந்து பிரித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் 3 days உட்காந்து ஃபுல்லாகவே மேக்ஸ் உட்காந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு தான் போய் எழுத முடியும். ஸோ ஓகே, லாஸ்ட் மினிட்ல நம்மளால் இதான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்கனாமியோட நோட்ஸ், கண்டென்ட், ஒன்லைனர் ஃபேக்ட் இப்படி வந்துடுங்க. ரிவர்ஸில் அப்படி முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எக்கனாமியில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாலிட்டினா அதே மாதிரி தான். பாலிட்டி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி நோட் ஃபேக்ட்டு, பாலிட்டி ஒன்லைனர். ஸோ முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக வந்து ஓகே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அடுத்து மேனேஜ் டைம் அண்ட் மைண்ட். இது ஆரம்பத்துலேயே சொன்னேன். நமக்கு லேக் ஆகும், நமக்கு பிரச்சனை வரும், நமக்கு எக்ஸாம் டயத்தில் தான் எல்லா பிரச்சனையுமே வரும். நமக்கு எல்லா பிரச்சனையும் எக்ஸாம் டயத்தில் தான் வரும். எக்ஸாம் காலையில் கூட நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும்.
ஸோ யூ மே ஃபீல் நோ டைம், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ஃபியரிங் ஆஃப் ஃபர்கெட்டிங் எல்லாமே இருந்தாலும் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க. வேறு வழி இல்லை, வந்துட்டோம்ல, நம்ம இனி பார்த்து தானே ஆகணும், எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வெளியேற முடியும். ஸோ அதனால் மார்க் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். மோஸ்ட்லி வந்து இப்போ டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸ் தான் நமக்கு வந்து தப்பாக வரும். மேக்ஸ் தான் வந்து என்ன ஆகும்னா நம்ம போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுற கடுப்பாக இருக்கும். ஸோ 3 மணி நேரம் இருக்குன்னா 1 மணி நேரம் மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸை உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸ்க்கு வந்துடுங்க. ஏன்னா ஒருவேளை நமக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல மேக்ஸ் முடிக்கவே முடியாது. 25 மார்க்கும் போயிடும், நமக்கு தெரிஞ்சதும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் மேக்ஸ் முடிச்சுட்டு மற்றதை வாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஐ கேன் டூ திஸ், டெல் யுவர் செல்ஃப், டோன்ட் லெட் ஸ்ட்ரெஸ் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஷோயிங் த பெஸ்ட். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்க நிறுத்திடவே கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுட்டு ஸோ இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணுங்கள். ஹோப் எல்லாத்துக்குமே இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் கோட்ஸ், டூ நவ் ஆர் ரிகல் லேட்டர், திஸ் இஸ் யுவர் டைம். இது வந்து உங்களுக்கான டைமு. இப்போது ஒரு 10 நாள் இருக்குன்னா இந்த 10 நாளும் உங்களுக்கானது தான். ஸோ இப்போ போய் நீங்கள் வந்து சக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டு ஃபேமிலிக்கு டைம் கொடுத்துட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பி போல்ட், பி ஃபோக்கஸ், பி ஸ்மார்ட், ஆல் தி பெஸ்ட், கோ வின் இட். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.